ஸ்டார்ட் பண்ணு. சாரி. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الكريم. ما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم إني أسألك الجنة وأعوذ بك من النار. اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. ربي زدني علما. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவருடைய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில் தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் பொருந்தி நாளை மறுமையில் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை வழங்குவானாக என்று பிரார்த்தித்து, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அவையிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலையங்கம் என்னவென்றால், பெற்றோரை பேணுதல், பெற்றோர்களிடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்கள் என்ற ஒரு அடிப்படையான அம்சத்தை இங்க நமக்கு தலையங்கமாக கொடுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் முதல் ஒரு அமர்வாக இருப்பதனால பொதுவாக நம்ம சில இடங்கள் போனா தலைப்புகளை வந்து என்ன செய்வோம், அவங்களுக்கு சொல்லுவோம், இந்த தலைப்புகள் கொடுக்கலாஞ்சி அப்படின்னுவோம். இது நேற்று தான் சொல்லப்பட்டதுனால அவங்க சொன்ன தலைப்பு கீழே இன்ஷா அல்லாஹ் இந்த உபதேசம் அமையுது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் நமக்கு தேவையான விஷயங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். பீதுனி இல்லா அல்லாஹ்வுடைய நாட்டத்தால். பண்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் பெற்றோர்கள் என்பவர்களுக்கு இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது, இஸ்லாம் அவர்களை எப்படிப்பட்ட பார்வையில் பார்க்க சொல்கிறது, அவர்களிடத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை போன்று இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு சித்தாந்தத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. இஸ்லாம் அவ்வளவு அற்புதமாக தாய் தந்தையர் என்ற அந்த இருவருடைய அரவணைப்பையும் அவர்களுடைய அன்பையும் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக விவரித்து காட்டுகின்றான். சரி, பெற்றோர்களை பேணுதல் என்ற விஷயத்தை பொறுத்த மட்டிலே ஏதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு மட்டுமே அல்லாஹ் பிரத்யேகமாக சொன்ன ஒரு உபதேசம் கிடையாது. ஏனென்றால் இஸ்லாம் என்பது எப்ப தோற்றுவிக்கப்பட்டது? இஸ்லாம் என்ற மார்க்கம் எப்போதுல இருக்கு? சொல்லுங்க. மனிதன் தோன்றதில் இருந்து இஸ்லாம் இருக்கு. ஆதிபிதா ஆதம் இல்ல ஜி, அவங்களுக்கு தெரிஞ்சது தானே, பிரச்சனை இல்லை. பேசப்படக்கூடிய இடத்துல இல்ல அதை நான் விளங்கிட்டேன். அதுக்கு அந்த சபையில ஒரு விமர்சனம் வச்சு அதுக்காக சொல்றேன். இப்ப பேசப்படக்கூடிய இடத்துல கூட எல்லாமே நம்ம அறிஞ்சிருக்க மாட்டோம். நமக்கு தெரியாத 4 விஷயங்கள் இருக்கும், நமக்கு தெரிஞ்ச உஸ்தாது கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்படி அந்த கல்வி அறிவினுடைய முடிவு எங்க போகும்னா அல்லாஹ் மட்டும் தான் எல்லாம் அறிஞ்சவன். ஏன்னா இந்த அடிப்படை கல்வி கற்றுக்கூடிய இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இஸ்லாம் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஹாத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்தினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய காலகட்டத்தில் இருந்து
அதற்கு பிறகு வந்த எல்லா சமுதாயத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை மட்டுமே மாறவே மாறாது. அது என்ன அடிப்படை? பையன் சொல்லிட்டு இந்த இமாம் என்னடா கேள்வி கேட்கிறார், அடுத்த மஷூரால யாரால கூப்பிடுங்க கேள்வி அப்படின்னு நினைச்சிடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சில இடங்களை மட்டும் ஒரு பரஸ்பரம் பேசிக்கிட்டாதான் அந்த பயானு கொஞ்சம் உயிரோட்டமா இருக்கும். இல்லைன்னு வைங்களேன், நம்ம அங்க வரலாறுலாம் பேசிட்டு இருப்போம், பின்னாடி தூக்கம் வந்துடும், டயர்ட் ஆயிரும். அதனால உங்களுக்கும் நமக்கும் மத்தியில ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். இப்ப வரலாற்றுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்திலிருந்து ஒரே ஒரு அடிப்படையான அம்சம் மட்டும் மாற்றமே கிடையாது. அதுதான் அகீதா, கொள்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையை சொன்னாங்களோ அதேதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதேதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, அதேதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் சொன்னார்கள், வலக்கத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தி ரசூலா அன் யஅபுதுல்லாஹ். நாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நபிமார்களை அனுப்பி வைத்தோம். அவர்களுடைய பணி என்ன? அன் யஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டம் வரையில் மாற்றப்படாத ஒரு சட்டம் என்றால் அல்லாஹ்வை வணங்குதல் என்ற அம்சம். ஏன் சொன்னா, சில சமுதாயத்துக்கு சில விஷயங்கள், இப்ப ஒவ்வொரு சமுதாயத்துக்கு தொழுகை முறை ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சமுதாயத்துக்கு 50 ரக்காயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு 5 ரக்காயத். வித்தியாசம் இருக்கா? ஒரே மாதிரியான மெத்தடா? கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் பாவம் செய்து விட்டால் அதற்கு பரிகாரம் வேறு மாதிரி. எப்படின்னா, அவர்கள் அதற்காக பிராயச்சித்தமாக செய்வாங்க. வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும், அது எதன் யாருடைய அந்த பலியாடுமை அவங்க என்ன பிராயச்சித்தமா செய்யறாங்களோ அது அழிஞ்சிருச்சு சொன்னா அவர் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று விட்டார். இப்படி அவங்கள்ட்ட பாவ மன்னிப்புக்கு ஒரு அளவுகோல் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு அப்படி எந்த ஒரு அளவுகோலும் கிடையாது. நாம் செய்த பாவத்தை அல்லாஹ்விடத்தில் நேரடியாக மன்றாட வேண்டும். அந்த தௌபாவிற்கு நிபந்தனை இருக்கு. இஸ்திக்ஃபாருக்கும் தௌபாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. தௌபா அதற்கு ஒரு சில நிபந்தனைகள். ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, ஒவ்வொரு நபிமார்களுடைய காலகட்டத்திலும் மார்க்க சட்டங்களில் மாற்றம் ஏற்படலாம், ஆனால் கொள்கை விஷயத்தில் மாற்றமே கிடையாது. எல்லா நபிமார்களும் சொன்னது லா இலாஹா, அங்க இல்லல்லான்றத சொல்லி முடித்து, இப்ப நம்ம எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றோமோ, ஈசா ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஒரு சமுதாயம் நம்பிட்டு வாழ்ந்தாங்க, மூசா ரசூலுல்லாஹ் என்ற ஒரு சமுதாயம் வாழ்ந்தாங்க. அப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவில் யாருக்கும் வேற்றுமை, எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. இது நம்ம நன்றாக விளைக்கும். அதே மாதிரிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி தன்னுடைய கொள்கையை ஒவ்வொரு சமுதாயத்தையும் அல்லாஹ் சரியான முறையில் அந்த நபிமார்களை வைத்து அந்த பணியை அல்லாஹ் செஞ்சானோ, அதே மாதிரி எல்லா நபிமார்களும் அல்லது நமக்கு முன் சென்ற சில சமுதாயத்திற்கு அல்லாஹ் உபதேசமும் செய்தான். என்ன உபதேசம்? சூரத்துல் பக்ராவுடைய 83வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வைத அகதனா மீசாக பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயேலிடத்துல நாம் ஒரு ஒப்பந்தம் செஞ்சோம். என்ன? லா தஅபுதுன இல்லல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது அப்படின்னு நம்ம பனி இஸ்ராயேலர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த சமுதாயம் ரொம்ப ஒரு அல்லாஹ்வுடைய அருள்கொடை அதிகமாக அனுபவித்த ஒரு சமுதாயம். அவங்களுக்கு அல்லாஹ் உடன்படிக்கை செய்தானா என்ன? நீங்க அல்லாஹ் தவிர வேற யாரையும் வணங்க கூடாது. அடுத்ததாக அல்லாஹ் அந்த சமுதாயத்துக்கு செய்த உடன்படிக்கை என்னன்னா, வபில் வாலிதைனி இஹ்சானா, என்னது? பெற்றோரிடத்துல பேருபகாரம் செய்யுங்க. யாரு? பனி இஸ்ராயேல் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் செய்த உபதேசம் என்ன? அல்லாஹ்வுக்கு நீ ஷிர்க் வைக்காத, பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்துக்கோ. இது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு மட்டும் செஞ்ச உபதேசம் கிடையாது, பனி இஸ்ராயேலுக்கும் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். அதே போன்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு எப்படி எப்படிலாம் தன்னுடைய வாழ்க்கையில எதை எதை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று சூரத்து நிசாவுடைய 36வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. முதல்ல ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முதன்மையானது என்னது? அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பு செய்யக்கூடாது. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் ரூல்ஸ். ஒரு முஸ்லிம் இடத்துல தொழுகை இல்லைங்க, நோன்பு சரியா வைக்கிறது இல்ல, இன்ன பிற அமல்களையும் அவர் குறைபாடா இருக்கிறார், ஆனால் இவர் ஏற்றுக்கொண்ட லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவுல உறுதியா இருக்கார். இப்படி இருந்தா இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பானா இல்லையா? அப்படி இதுல இல்ல.
நிச்சயமாக அவர் சொர்க்கத்திற்கு போக முடியும். இதுக்கு ஹதீஸ்ல நிறைய செய்திகள். ஒருவர் அல்லாஹ்வை சரியாக நம்பிக்கை கொள்ளல, ஆனா நல்ல தொழுகிறார், நல்ல இபாதத் செய்யறாரு, தான தர்மங்கள் கொடுக்கிறார், எல்லாம் செய்யறாரு. அவர் அல்லாஹ்வை நம்பக்கூடிய விஷயத்துல சரியான நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் தூண்ல இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. முதல் ரூல்ஸ், அவர் என்னதான் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லாம் செய்யறாரு. நான் 2 உம்ரா பண்ணிட்டேன், 2 வாட்டி ஹஜ்ஜுக்கு போயிட்டேன். நீங்க என்னதான் செஞ்சாலும் உங்களுடைய கொள்கை சரியில்லை என்றால் உங்களுடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே அல்லாஹ் நேரடியா சொல்றான், வல இன் அஷ்ரக்த லா யஹ்பிதன்ன அமலுக. நபியே, நீங்களே ஷிர்க் வைத்தாலும், நீங்களே இணை வைத்தாலும் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சிரும். யாருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். எந்த நபி தௌஹீதை எடுத்து சொன்னார்களோ, எந்த நபி ஷிர்கை பற்றியான ஆழமான அறிவை பெற்றிருந்தார்களோ, எந்த நபிக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிக்கிறானோ அந்த நபியினுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவரிடத்துல என்ன இருக்க கூடாது? ஷிர்க் இருக்க கூடாது. அப்ப அல்லாஹ் முதல் அடிப்படை அல் குர்ஆன் சூரத் நிசாவுடைய 36வது வசனத்தை நீங்க வீட்ல போய் படிச்சு பாருங்க. முதல்ல அல்லாஹ் மனிதருக்கு சொல்லக்கூடிய ரூல்ஸ் இதுதான், கட்டளை இதுதான், நீ அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காத. அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத என்று சொல்லக்கூடிய காரியத்துக்கு பிறகு அல்லாஹ் ஒரு அம்சமாக சொல்வதாக இருந்தால் வபில் வாலிதைனி இஹ்சானா, நீ உங்களுடைய பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்யணும். நான் ஏன் இதை சொன்னா, அப்ப அல்லாஹ் போடக்கூடிய ரூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா ஷிர்க் வைக்க கூடாது. அந்த ஷிர்க்குக்கு பிறகு தனக்கு இணை வைத்தலை அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு அம்சமாக சொல்லிவிட்டு அடுத்தபடியாக ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டிய அத்தியாவசியமான விஷயம் என்னவென்றால் தங்களுடைய பெற்றோருக்கு அவன் பேர் உபகாரம் செய்ய வேண்டும், பெற்றோரிடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இந்த பண்பை அல்லாஹ் 2வது அம்சமா கொண்டு வரான். அப்ப அல்லாஹ் தனக்கு இணை வைத்தல் என்றதையும் அதற்கு பிறகாக பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ் 2வது கட்டமாக சொல்றானா, அப்ப அது எவ்வளவு முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நம்ம விளங்கிக்கணும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத் அன்ஆம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் பத்தி நேரடியாக ஒரு செய்தியை சொல்றான். குர்ஆனை பாத்தீங்கன்னா, குர்ஆன்ல இருக்கிற பியூட்டி அழகு என்னன்னு சொன்னா, சில செய்திகளை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் பொது விதியாக சொல்லுவான், சில செய்திகளை பொதுவாக மக்கள் எல்லாருக்கும் சொல்லப்படும். இப்ப ஏன் ஐயுஹன் நாஸ்னு ஆரம்பிக்கக்கூடிய வசனம் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஈமான் கொண்டவர்களும் வருவாங்க, நிராகரிப்பாளர்களும் வருவாங்க. அந்த உபதேசம் யாருக்கு சொன்னா? 2 பேருக்குமே, குஃபார்களுக்கும் அந்த உபதேசம், ஈமான் கொண்டவர்களுக்கும். யா ஐயுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். ஈமான் கொண்டவர்கள் இல்லாம அல்லாஹ் பொதுவாக யா ஐயுஹன் நாஸ், ஓ மக்களே, அல்லாஹ்வை நீங்க அஞ்சுங்க. அந்த அல்லாஹ் யாரு? உங்களை படைத்தவன், உங்களுக்கு முன்னிருந்தவர்களை படைத்தவன். இப்படி பொதுவாக அல்லாஹ் பேசுவான். சில இடத்துல ஈமான் கொண்டவர்கள் என்று அழைப்பான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்க. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிம்களா அண்டியே மௌத்தாயிராதீங்க. இப்ப இது யாருக்கான உபதேசம்? ஈமான் கொண்டவர்களுக்கான உபதேசம். இங்க பொதுமக்கள் வரமாட்டாங்க, இங்க குஃபார் வரமாட்டான். அடுத்ததாக முனாஃபிக்குகளை குறித்து அல் குர்ஆன்ல தனியாக அல்லாஹ் பேசி காட்டுவான். அப்ப அந்த இடத்துல யார் வருவா? ஈமான் கொண்டவர்கள் வரமாட்டான், நயவஞ்சகர்கள் மட்டுமே அல்லாஹ் பேசுவான். பண்பார்ந்த சகோதரர்களே, இப்படி குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ் அந்த கட்டத்துல யாரை குறித்து பேசுவானோ அது மாதிரி பேசுவான். சில நேரங்கள்ல கட்டளை வாக்கியமாக அல்லாஹ் பயன்படுத்துவான். அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்க, வாத்து ஸக்காத், ஸக்காத்தை கொடுங்க. சில இடத்துல அல்லாஹ் பொதுவான வார்த்தை பயன்படுத்தும், வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நம்ம கொடுத்ததிலிருந்து அந்த இறை நபிக்காக சிலர் செய்வாங்க, பொதுவான வார்த்தை. இப்படி குர்ஆன்ல பல விதங்கள் அல்லாஹ் பேசுறான். அதுல பிரத்யேகமான ஒரு விதம் தான் என்னன்னா, ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் சொல்லுவான், நபியே நீங்க டைரக்டா அந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் தான் இப்ப நான் சொல்லக்கூடிய வசனம். சூரத் அன்ஆமுடைய 151வது வசனம். இது ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் நேரடியா சொல்றான். குல், நபியே நீங்க சொல்லுங்க, தஆலு அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்களுடைய ரப்பாகி அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கியதை நீங்கள் அந்த சமுதாய மக்களிடத்து ஓதி காட்டுங்க. இப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் நேரடியாக சொன்ன வசனம். இப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ன ஓதி காட்ட சொல்றான்? அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நீங்க ஷிர்க் வச்சிராதீங்க. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நீங்கள் பேருபகாரம் செய்யுங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு நேரடியாக ஓதி காட்டி அந்த சமுதாயத்தை சொல்லக்கூடிய முதல் ரூல்ஸ் ஷிர்க் வைக்காம
அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்பதை சொல்லிவிட்டு அடுத்த கட்டமாக அல்லாஹ் என்ன சொல்றான், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்க. இப்ப நம்ம இவ்வளவு வசனம் முன் சென்ற வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெற்றோருக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒப்பிட்டு பேசுறான் என்றால், தனக்கு இணை வைப்பதை அல்லாஹ் எப்படி வெறுக்கிறானோ அது போன்று ஒருவன் பெற்றோருக்கு மாறு செய்வதை அல்லாஹ் வெறுப்பான். ஒருவன் பெற்றோருக்கு அநியாயம் செய்வதை அல்லாஹ் வெறுப்பான். ஒருவன் தன்னுடைய பெற்றோரை திட்டுவதை அல்லாஹ் வெறுப்பான். ஒருவன் தன்னுடைய பெற்றோருக்கு பேருபகாரம் செய்யாமல் இருந்தால் அவன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை இழந்து விடுவான் என்பதுதான் இந்த வசனங்கள்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. பண்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய ஈன்றெடுத்த அந்த தாய், அந்த தந்தை, நம்ம இந்த உலகத்துக்கு வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்த நம்முடைய தந்தை, இவர்களை கண்ணியப்படுத்துவது நம் மீது கடமை. இதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுறான். இன்னும் தெளிவாக சூரத்துல் இஸ்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய 23, 24 வசனத்தில் அல்லாஹ் ஓப்பனா சொல்றான், நீங்க பெற்றோர் இடத்துல எப்படி நடக்கணும். இங்க பெரும்பாலானவர்கள் இங்க பெற்றோர்களாக தான் இருக்கிறீங்க. இங்க பிள்ளைகள் இடத்துல பெற்றோர்கள் எப்படி நடக்கணும்ன்ற தலைப்பு இன்னும் பொருத்தமா இருக்கும். இருந்தாலும் நமக்கு பெற்றோர்கள் இருந்திருப்பாங்களே, அவர்கிட்ட நம்ம தவறு நடந்திருக்கலாம், அல்லது அவங்க ஹயாத்தா இப்ப இருக்கலாம். இருந்தால் நம்ம எப்படி நடக்கணும், இந்த உபதேசத்தை நாமும் உள்வாங்கி நாம் தவறு இழைத்திருந்தால், அவங்க மௌத்தாயிட்டாங்கன்னா, யாரெல்லாம் நான் சிறு பிராயத்துல இப்படி செஞ்சுட்டேன், எங்க அம்மா மனசு நோகடிக்கிற மாதிரி, உங்களுடைய வாப்பா பேச்சுக்கு கட்டுப்படாத, அவங்களுடைய மன சஞ்சலத்துக்கு நான் ஆளாகி விட்டேன், அவங்கள மன்னித்து விடியாள்னா, இதை நம்ம செய்ய வேண்டிய கடமை. இப்ப நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா, இந்த பெற்றோர்களிடத்துல பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற உபதேசத்தை நம்ம பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு தந்தையை விட இந்த உலகத்துல அழகாக தன்னுடைய மகனுக்கு ஒரு உபதேசத்தை எடுத்து வச்சிட முடியாது. ஒரு தாயை விட தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு அழகான பாடத்தை இந்த உலகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. இப்ப அந்த அடிப்படையில இந்த செய்தி ஏதோ நம்மளே பெற்றோர்கள் ஆயிட்டோம், நமக்கு எதுக்குடா அந்த தலைப்பு அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. ஒரு கால் நம்முடைய வீட்டுல வாப்பா அம்மா இல்லைனாலும் அவர்கள் மகுஃபிரத்துக்காக துவா செய்யணும். நம்முடைய பிள்ளைகளிடத்துல வாப்பா எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை விளக்கணும். பிறகு ஒரு வகுப்பு இருந்தா பிள்ளைகளிடத்துல வாப்பா எப்படி நடந்து கொள்ள, அது வேற விஷயம். அப்ப இங்க கவனிக்கணும், சூரத்துல் இஸ்ராவுடைய 23, 24 வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், என்ன பெற்றோர் இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு அல்லாஹ் சொல்லி தரான். இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம், பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம், அவர்களிடத்துல நடக்க வேண்டிய அந்த மரியாதையை அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்போ பெற்றோர்களிடத்துல நடந்து கொள்ளக்கூடிய முறையை அல்லாஹ் விவரிச்சு சொல்லி காட்டுறான். என்ன, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைத்தல் என்பது கூடாது, அல்லாஹ் அதை உங்களுக்கு தடுத்துட்டான். இத சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர் இடத்துல நீங்க பேருபகாரம் செய்யுங்க. சரி, பேருபகாரம்னா என்ன அல்லாஹ் விளக்குறான். இம்மா யபலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அந்த பெற்றோர்கள் உங்களிடத்துல முதுமை என்ற பருவத்தை அடைந்து விட்டால், இருவர்கள்ல ஒருவர், யாராவது ஒரு வீட்டுல வாப்பா இருக்கலாம், அம்மா வஃபாத்தா இருக்கலாம், அல்லது அம்மா இருக்கலாம், ரெண்டு பேருமே இருந்தாலும் சரி, அவர்கள் முதுமை அடைந்து விட்டால் ஃபலா தகுல் லஹுமா உஃப், அவங்கள பார்த்து நீங்க சீன்னு கூட சொல்லக்கூடாது. இது அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய பாடம். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவங்க இடத்துல நீங்க பேசும்போது சங்கையான வார்த்தையை பேசணும் அப்படின்னு அல் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோரிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறையை சொல்லிக்காட்டும். இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் சில தஃப்சீர் விளக்க உரையாளர்கள் சொல்லும்போது, அல் குர்ஆன்ல அல்லாஹ் பெரும்பாலான இடத்துல தனக்கு ஷிர்க் வைப்பதையும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து அல்லாஹ் சேர்த்து சொல்றான்னு சொன்னா, இது எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே மாதிரி இது இம்பார்ட்டன்ட் என்பதை தான் அல்லாஹ் உணர்த்து வண்ணமாக இரண்டையும் சேர்த்து சொல்றான் என்று சில முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீர்ல குர்ஆனுக்கு விளக்க உரை கொடுக்கறவங்க சொல்றாங்க. அப்போ வாப்பா அம்மாவை பத்தி நான் சீன்ற வார்த்தை தான் பயன்படுத்தல, வேற எந்த வார்த்தை தான் பயன்படுத்தலாமா? சீன் தானே குர்ஆன் சொல்லி இருக்கு. இன்னைக்கு அதை தவிர்த்து எல்லா வார்த்தையும் பயன்படுத்துறோமே. பல்ல என்ன சொல்றேன்னா, அதுதான் வார்த்தையிலே ரொம்ப அற்பமான ஒரு வார்த்தை, அந்த மாதிரியான வார்த்தை பிரயோக கூடாது. ரெண்டாவது, அந்த வசனத்தை எல்லாம் சொல்லிட்டு முடிக்கும் போது அந்த பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் துவா செய்வார்கள். எப்படி துவா செய்யணும்? ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், இது பாருங்க, நீங்க நல்ல விளங்குனீங்கன்னா அந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அல்லாஹ் எப்படி ஒப்பிட்டு சொல்லி காட்டுறாங்க, இறைவா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு எப்படிலாம் அவங்க மூலியமா நீ அருள் புரிந்தாயோ அது போல அவர்களுக்கு நீ அருள் புரிவாயா. மேல உள்ள விஷயம் பெற்றோர்கள் நடந்து கொள்றது அல்லாஹ் சொல்றான். கீழே அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். அந்த பிரார்த்தனையுடைய தன்மை பாத்தீங்களா? அல்லாஹ் எப்படி சொல்லலாம், யா அல்லாஹ் என் பெற்றோர்களை மன்னிச்சிரு, என் பெற்றோருக்கு அருள் புரி, முடிச்சிடலாம். ஆனா அல்லாஹ் அந்த துஆவை எப்படி நமக்கு சொல்லி காட்டுறானா, நான் சின்ன பிராயத்துல என்னெல்லாம்
நம்ம எப்படிலாம் சிரமம் கொடுத்துருவோம். இப்ப நம்முடைய அம்மா நம்மளை பெற்றெடுக்கிறது என்பது சாதாரண விஷயம். அது அல்குரான் எல்லாம் வேற இடத்துல சொல்லி காட்டும். உங்களுடைய தாய் வஸைனல் இன்சான பிவாலிதை இஹ்சானா ஹமலத்துஹு உம்முஹு, உங்களுடைய தாய் அல்லாஹ் சொல்றா, நம்ம மனிதனுக்கு வசியத்து செய்தோம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை சிரமத்துக்கு மேல் அவள் பெற்றெடுக்கிறார். ஆமைன், 2 வருடங்கள் அந்த பிள்ளைக்கு அவள் பால் கொடுக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கருவுல சுமக்கிறாங்களே, அந்த 10 மாதம், அந்த 10 மாதத்தில் அந்த பிள்ளைக்காக அந்த தாய் அர்ப்பணிக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சத்தையும் நம்ம யோசனை வழங்கிடலாம். நம்ம சின்ன பிள்ளையா தாயினுடைய வயிற்றிலிருந்தே அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைக்குது. யார் மூலியமா? நம்முடைய தாயின் மூலமாக. உண்மையிலே யாருமே அது மாதிரியான ஒரு கருணை காட்ட மாட்டாங்க. தான் ஒரு சாஞ்சி ஓரமாக படுத்தாதான் என் புள்ள ஒழுங்கா படுக்கும், அவனுக்கு ஏற்றால் போல் தன்னுடைய தூக்கத்தை அமைத்துக் கொள்ளக்கூடியவள் தான் தாய். நீங்க அந்த தாய்க்காக நம்ம கொஞ்சம் இடத்தை ஒதுக்குறதுக்கே நம்ம பஞ்சாயத்து பண்றோம். அந்த தாய்க்கு இடத்துல கொஞ்சம் கொடுக்கறதுக்கே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல. ஆனா அவங்க வயிற்றுல இருக்கும் போதே தன்னுடைய பிள்ளைக்காக அவனுக்கு என்ன உணவு சாப்பிட்டா நல்லா இருக்கும், அவன் எதை விரும்புவான், தனக்கு பிடித்த எத்தனையோ உணவுகள் இருக்க, தன்னுடைய பிள்ளையினுடைய நலனை கருதி அந்த தாய் என்ன பண்ணுவா? அந்த உணவையே சாப்பிட மாட்டான். அப்படிப்பட்ட தாய், அவங்க பிரசவத்தினுடைய நிலை வருது. அல்லாஹ் சொல்றான், சிரமத்துக்கு மேல சிரமம். உண்மையிலேயே இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாக சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? ஒரு பிரசவித்த ஒரு தாய் பிரசவ நிலையில தான் பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்களே, அந்த பிரசவ வேதனை எப்படின்னு சொன்னா, ஒரு சராசரி மனிதனுடைய உடலில் உள்ள 100 எலும்புகளை ஒரே நேரத்தில் உடைத்தால் என்ன வலி இருக்குமோ அதை விட ஒரு தாய் சந்திக்கிறார். யாருக்காக? பெரியவனானவனே அந்த தாயை திட்டக்கூடிய பிள்ளைக்காக, பெரியவனானவனே அந்த தாயினுடைய பேச்சை மதிக்காத அந்த பிள்ளைக்காக, பெரியவனே தான் பெரியவனாகிவிட்டேன் தன்னுடைய வளர்ப்பினுடைய அடிப்படையை விளங்காத அந்த பிள்ளைக்காக, பெரியவனானதுக்கு பிறகு தனக்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைத்து விட்டது, எனக்கு கீழ்தான் என்னுடைய பெற்றோர்கள் என்ற மமதை ஏற்படுகின்ற அந்த பிள்ளைக்காக அந்த தாய் என்ன பண்றா? 100 எலும்புகள் உடையக்கூடிய அளவுக்கு அந்த வலியை தாங்கி கொண்டு தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கிறான். சரி, பிள்ளையை பெற்றெடுத்தோட முடிஞ்சிச்சா? அந்த பிள்ளையினுடைய ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியிலும் அந்த தாயினுடைய பங்கு இருக்கு. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த பிள்ளை பசிக்காக அழுகுதா, அல்ல தூக்கத்துக்காக அழுகுதா, எதற்காக என்னுடைய பிள்ளை அழுகுது என்பதை எல்லாம் உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் தான் தாய் சகோதரர்களே. உண்மையிலே அந்த ஒரு இனம் புரியாத பாசம் வேற யாருக்குமே கிடைக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க, என்னதான் நட்பா இருக்கட்டும், உங்களுடைய மனசில் உள்ள ஆயிரங்களை நீங்கள் நட்பு ரீதியாக ஒரு இடத்தை எடுத்து சொல்வதற்கும் உங்களுடைய தாயிடத்தில் எடுத்து சொல்வதற்கும் 1000 வித்தியாசங்கள் இருக்கு. உங்களுடைய நண்பர்களோட செய்தி சொல்லி பாருங்க, நாளைக்கு அந்த செய்தி யார்ட்டையா போகும். உங்க நண்பரிடத்தில் 1000 தான் உங்களுக்கு நட்பு இணக்கமாக இருந்தால், ஏதோ ஒரு கட்டத்தில் பிணக்கம் ஏற்பட்டுட்டால் அவன் வார்த்தை விடுவான், இதை பத்தி எனக்கு தெரியாதாடா, நீ அன்னைக்கு இப்படிதானே பண்ண. ஆனா அதே குறைய உன் தாயிடத்தை சொல்லி பாருங்க, என் பிள்ளையினுடைய கண்ணியத்தை உண்மையிலே இந்த உலகத்துல தாயை மாதிரி யாரும் பாதுகாக்க மாட்டாங்க. உண்மையிலே நாம 1000 தான் அவர்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய காரியத்தை செய்தாலும் உடனே அரவணைக்கக்கூடிய தாய் தான். அந்த மனப்பான்மை இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடையாது. நீங்க என்னதான் நண்பனா இருந்தாலும், என்னதான் மனைவியா இருந்தாலும், என்னதான் பிள்ளைகளாக இருந்தாலும், தாய்க்கும் தந்தைக்கு வரக்கூடிய அந்த பாச உணர்வு நிச்சயமாக வேற யாருக்கும் வராது. அப்ப அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு தேவையான ஒவ்வொரு அம்சங்களையும், நீங்க நிறைய பாருங்க, நம்ம சின்ன பிராயத்துல இருக்கும்போது நம்முடைய வாப்பாவுடைய ட்ரெஸ்ல சிறுநீர் கழிச்சுட்டா கூட வாப்பா என்ன சொல்லுவாங்க? ஏன்டா என் ஃபேண்ட நாஸ்தி ஆக்கிடா அப்படின்னு சொல்லுவாங்களா? என்னோட நான் புது ட்ரெஸ் இதை பெருமையா சொல்லுவாங்க, என் பிள்ளை என் மேல சிறுநீர் கழிச்சுட்டான் அப்படின்னு பெருமையாக சொல்லக்கூடியவர்கள் தந்தை. எங்களுடைய பிள்ளையினுடைய மலத்தை மகிழ்ச்சியாக எடுக்கக்கூடிய தாய். ஆனா அப்படியே யோசிச்சு பாருங்க, அந்த சிறு பிராயத்துல நம்முடைய மலத்தை எடுத்த அந்த தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்றால், அவங்க சின்ன நோய்க்கு வந்துட்டாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டத்தை வந்தா, உனக்கு வேலையே இல்லையாமா, ஒரே ஒரு நாள் பிரச்சனையா தான் இருக்கு, வீட்டுல பிரச்சனை, ஒய்ஃபுக்கு மத்தியில பிரச்சனை, பிள்ளைக்கு மத்தியில பிரச்சனை, இப்படி பேசக்கூடியவர்களாக இருப்போம். அதான் எல்லாம் சொல்றான், சிறு பிராயத்துல எப்படி அல்ல எனக்கு நீ அருள் புரிஞ்சா அது மாதிரி உங்க அம்மா கொடுனா. அப்ப என்ன அர்த்தம்? நான் சிறு பிராயத்துல இந்த அருள் எல்லாம் கிடைப்பதற்கு அல்லாஹ் எனக்கு வழங்கியது அந்த தாயின் மூலமாக, அந்த தந்தையின் மூலமாக. அவர்கள் இருவருக்கும் நம்ம அருள் புரிய வேண்டும் அப்படின்னு நம்ம அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யறோம். பண்பார்ந்த சகோதரர்களே, அந்த ஒவ்வொரு வளர்ச்சியிலுமே மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியிலும் தாய் தந்தையருடைய பங்களிப்பு இருக்கு. அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் தாய்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா, ஒரு நபி தோழர் வராரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த போர்க்களத்தில் உங்களோடு போர் புரிவதற்கு ஆசைப்படுகிறேன், யா ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கன்றார்.
ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உங்களுக்கு உம்மா அப்பா இருக்காங்களா? ஆமா யா ரசூல். அவர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு இதை விட சிறந்த. ரசூலுல்லாஹ் சொல்லி ஹதீஸ் நம்ம நிறைய பார்க்கிறோம். ஜிஹாதுங்க அல்லாஹ்விற்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அம்சம். அதையே மார்க்கம் ஒதுக்கிவிட்டு பெற்றோர்களுக்கு என்றால் எந்த அளவுக்கு இஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறது, அவர்களுக்கு பணிவிடையை எந்த அளவுக்கு மார்க்கம் உயர்த்தி இருக்கிறது. பண்பார்ந்த சகோதரர்களே, அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் பெற்றோர்களுடைய விஷயத்தில் அவ்வளவு நலவுகளை நாடுது. ஏனென்றால் அல் குர்ஆனிலே அல்லாஹ் எல்லா நபிமார்களுடைய வரலாற்றையும் சொல்லும் போது அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் பிரத்யேகமாக சொன்னது, பெற்றோருக்கு பேருபகாரம் செய்யுங்கள். சூரத்து மரியத்தினுடைய 30வது வசனம் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன செய்தியில் நம்ம சுருக்கமாக அந்த வசனத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், பெற்றோருக்கு பேருபகாரம் செய்யுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செஞ்ச உபதேசம். அதே மாதிரி சூரத்துல அன்கபூத்ல 15வது வசனத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அந்த வசனத்துல அல்லாஹ் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரத்தை சொல்லி காட்டும். இப்படி குர்ஆன்ல உள்ள எல்லா நபிமார்களுடைய துஆ, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, ரப்பி குஃபிர்லி வ லிவாலிதைய வ லிமன் தഖல பைத்திய முஃமினன் வ லில் முஃமினீன வல் முஃமினாத் வ லா தஸீர் ஸாலிமீன இல்லா தபாரா அப்படின்னு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்க. இறைவா, என்னுடைய பாவத்தையும் என்னுடைய பெற்றோருடைய பாவத்தையும் மன்னித்து விடு. யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 950 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சமுதாயத்துக்கு 950 வருஷமா தாவா செஞ்ச நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை ஏங்க ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு சொல்லி காட்டணும்? நீங்க யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு ஏன் அந்த உபதேசத்தை சொல்லி காட்டணும்? அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் விரும்புறான். இந்த நபியினுடைய வாழ்க்கையில எவ்வளவு கேரக்டர் இருக்கு. 950 வருஷம் பேசினா வரலாறு பத்தாது. ஆனால் அல்லாஹ் பிரத்யேகமாக அவர் செஞ்ச ஒரு பிரார்த்தனை மட்டும் எடுத்து சொல்றான். என்ன பிரார்த்தனை செஞ்சாரு? ரப்பி குஃபிர்லி வ லிவாலிதைய, இறைவா என்னையும் மன்னிச்சிரு, எங்க உம்மாவையும் மன்னிச்சிரு. எத்தனை பிள்ளைங்க நம்ம கேட்டிருப்போங்க? யோசிச்சு பாருங்க. நம்முடைய உம்மாவுடைய மக்பர், அம்மா இறந்திருக்கலாம், வாப்பா வஃபாத்தா இருக்கலாம். அவங்க எங்க இறந்தாங்க, எந்த இடத்துல அடக்கப்பட்டவங்க எத்தனை பிள்ளைங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய கபர்ல நின்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய மனநிலையில இருக்கிற நமக்கு நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. நம்ம சிறு பிராயத்துல நம்ம எவ்வளவோ கஷ்டங்கள் அவங்க அனுபவித்து நமக்கு இன்பங்களை கொடுத்தவர்கள் தாய் தந்தையர்கள். தனக்கு நல்ல ஒரு ஆடை இல்லை என்றாலும் என்னுடைய பிள்ளை சமுதாயத்தில் ஒரு கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று அவனுடைய நலவிலே அக்கறை கொண்டவர் தந்தை. தனக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் தவிர்த்து விட்டு தன்னுடைய குடும்பத்திற்காக முழுமையாக அர்ப்பணித்த எத்தனையோ பெற்றோர்கள் வெளிநாட்டில் இருந்திருக்கிறாங்க. யாருக்காக? அந்த பிள்ளைகளுடைய நலனுக்காக. இப்படி தான் படிக்காத கல்விகளை எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் படித்து அவன் வாழ்வில் நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் பெற்றோர்கள். ஆனா அப்படிப்பட்ட பெற்றோர்கள் நமக்கென்று சமுதாயத்தில் நமக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கி கொடுத்து தனக்கென்று ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுத்த பெற்றோர்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளையா நம்ம இருக்கிறோமா? ஒரு நபி செஞ்சாங்க. அல்லாஹ் பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தே, நீங்க அந்த நபியை பார்த்து கத்துக்கங்க. உங்க உம்மாவை வாப்பாக்காக நீங்க துவா செய்யுங்க, அல்லாஹ் அதை விரும்புகிறான். அதனாலதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்சாங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மாதிரி சகோதரர்களே, அதே போன்று பெற்றோர்களிடத்துல நாம் அவர்களை ஏசி விட்டோம், அவங்களை பேசிட்டோம் சொன்னா என்ன தண்டனை தெரியுமா? அல்லாஹ் நம்மை சபிப்பான். ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, லஅனல்லாஹு மன் சப்ப வாலிதைஹி, அல்லாஹ்வுடைய சாபம் ஒருவர் மீது உண்டாகட்டும். யார் தெரியுமா? யார் தன்னுடைய பெற்றோரை திட்டினாலோ, சீன்னு சொன்னாலும் சரி, உனக்கு வேலையே இல்லைன்னு சொன்னாலும் சரி, ஒன்னாலதான் எல்லா பிரச்சனையும் சொன்னாலும், திட்டினால் சப்பன்ற வார்த்தை அரபில் என்ன தெரியுமா அர்த்தம்? திட்டுறது. அவங்க முகம் சுளிக்கிற மாதிரி நீங்க நடந்துட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய சாபம் வந்துடும். ஹதீஸ்ல அப்படியே வருது. அல்லாஹ்வுடைய சாபம் என்றால் அன்பார்ந்த சகோதரர்களை யோசிச்சு பாருங்க. நீங்க நிறைய பிள்ளைகளுடைய வரலாறு, பெற்றோர்களை ஒதுக்கி தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி காணலாம் அப்படின்னு நினைச்சு சில பிள்ளைங்க இருந்திருப்பாங்க. அல்ல சில மனைவிகளுடைய பேச்சுகளை அல்ல சில சூழல்களுக்காக பெற்றோர்களோடு ஒதுங்கி இருக்கிறவங்க இருப்பான். இன்னைக்கு அதெல்லாம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. வாப்பாவோட பேசாம இருக்கிறது தான் பிள்ளைங்களுக்கு அது ஒரு ட்ரெண்டு. நான் எங்க வாப்பா கிட்ட பேச மாட்டேங்க, அவரெல்லாம் நம்மளை பார்த்தா நான் அவருக்கு ஒரு பக்கம் போவேன். இதெல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபேஷன் மாதிரி பாக்குறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இதெல்லாம் ஒரு யூத கலாச்சாரம். இந்த மேற்கத்திய கலாச்சாரம் நம்ம சமுதாயத்தில் ஊடுருவியதனுடைய விளைவு, இந்த சினிமாக்களையும் கூத்தாடிகளை பார்த்ததனுடைய விளைவு தான் இந்த பிள்ளைகளுக்கு தந்தைமார்கள் என்றாலே வில்லன் கேரக்டர் மாதிரி ஆயிட்டாங்க. உண்மையிலே வாப்பா என்பது ஒரு அற்புதமான ஒரு உறவு சகோதரர்களே. அந்த தந்தையினுடைய உறவு இருக்க உண்மையிலே நம்ம நட்பு பாராட்டுவதற்கு தகுதியானவர்கள் அவர்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இந்த உலகத்துல ஒரு அழகான அற்புதமான தத்துவத்தை சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க.
ரசூல்லா விட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நலவை பற்றி அக்கறையுடைய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? என்னதான் 1000 தலைவர்கள் வந்தாலும் ரசூல்லா மாதிரி வர முடியாது. அப்படிதானே? அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு அழகான தத்துவத்தை சொன்னார்கள். ஒரு நபி தோழர் வரார், யார் ரசூலுல்லாஹ், நான் நட்பு பாராட்டுவதற்கு தகுதியானவர் யார் என்று கேட்டார். மன் அஹக்கு லி ஹுஸ்னி ஸஹாபா, நான் தோழமை கொள்வதற்கு தகுதியானவர் யார் என்று கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி தோழர் இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்முக்கு உன்னுடைய தாய் பாண்டான், உம்முக்கு உன்னுடைய தாய் பாண்டான். மூணாவது வாட்டியும் கேட்டா, யார் ரசூலுல்லாஹ், நான் நட்பு பாராட்டுவதற்கு தகுதியான யார்? 2 வாட்டி உம்மா சொல்லிட்டீங்க, மூணாவது வாட்டியாவது வேற யாரையா சொல்றீங்களா? அந்த நபி தோழர் நினைச்சு கேட்டார். ரசூலுல்லாஹ் அப்போ சொன்னாங்க, உம்மா தான். திருப்பி 4வது வாட்டி கேட்கிறாரு, சரி 3 வாட்டி ஆப்ஷன்ல தான் உம்மா வந்தாச்சு, 4வது வாட்டி யாரு? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உங்களுடைய உற்ற தோழர் சொன்னாங்களா? அபுக்கு உன்னுடைய தந்தைன்னு சொன்னாங்க. அப்ப நட்பு பாராட்டுவதற்கு உண்மையிலேயே தகுதியானவர்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது யாரு? வாப்பா அம்மா. இந்த நவநாகரிக உலகம் நமக்கு என்ன கற்றுத் தருது? என்ன அட்வைஸ்? எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை நமக்கு மத்தியிலே உருவாக்குது? வாப்பானா வில்லன் கேரக்டர், அம்மா என்று சொன்னால் அதே ஒரு விதமான பின்பம். தாய்க்கு மட்டுமே ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து, தந்தை என்பவர்கள் அவர்களுக்கு அங்கீகாரமே இல்லை என்ற ஒரு மனோபாவம் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நிறைய இளைஞர்கள், நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியிலே இருக்கு. சில பிள்ளைங்களாம் வாப்பா கிட்ட கூட நேரடியா பேசுறது கிடையாது, அம்மா கிட்ட சொல்லி வாப்பாக்கு போறது. போஸ்ட்மேன்ல லெட்டர் போட்டா எப்படி போவோம் அந்த மாதிரி. அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவம் வாப்பாவுக்கும் மகனுக்கும் மத்தியில அருமையான உறவு இருக்கு. ஹதீஸ்ல பாக்குறோம், வாப்பாவுடைய துவாவை பெறுவதனால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறலாம். அன்பார்ந்த சகோதரர், இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்றேன். என்னன்னு சொன்னா, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பு செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமரே, எங்களுடைய காலத்துக்கு பிறகு ஒருத்தர் வருவார், உவைஸ் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒருவர், உவைஸ் அல் கர்னி என்று சொல்றாங்க. அவரை நீங்க சந்திச்சீங்கன்னா அவர் இடத்துல உங்களுக்காக துஆ செய்ய சொல்லுங்க, உங்களுடைய மகஃபிரத்துக்காக அவருக்கு துஆ செய்ய சொல்லுங்க அப்படின்னு யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் காலகட்டத்துல உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹோட இருக்கும்போது இந்த செய்தியை சொன்னாங்க. இப்ப ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டத்துல உமர் ரலியல்லாஹு அஹ்லுல் யமன் நாட்டுக்கு போறாங்க. போகக்கூடிய சமயத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிப்பு ஞாபகம் வருது. இந்த இடத்துல உவைஸ் என்ற ஒருவர் இருப்பாரு, அவர் இடத்துல நீங்க துஆ செய்ய சொல்லுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அந்த அடிப்படையில உமர் ரலியல்லாஹு அவர்கள் விசாரிக்கிறாங்க. அப்பொழுது உவைஸ் அல் கர்னி அவர்கள் தாபீன் என்ற அந்த ஸ்தானத்துல வருவாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க பார்த்து சொன்னாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பத்தி ஒரு முன்னறிப்பு செஞ்சிருக்கிறாங்க, உங்களிடத்துல சந்திச்சா இந்த மாதிரி துஆ செய்ய சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும்ன்றது பிரார்த்தனை செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ் உங்களுக்கு முன்னறிப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த முன்னறிப்பு செய்ததற்கான வரலாற்றுல காரணம் என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்வதற்கு காரணம் என்ன, அவர் தன்னுடைய தாயிடத்தில் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் சரியான முறையில் நிறைவேற்றியவராக இருந்த காரணத்தினால் அவர் துஆ செஞ்சா அல்லாஹ் அங்கீகரிப்பான். ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிப்பு யாரு? சஹாபி கிடையாது, ஒரு தாபிஈ. ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவங்க சந்திக்கிறாங்க. இப்ப இந்த செய்தியில நம்ம என்ன, இது ஒரு நீண்ட நிறைய செய்தி. அவர் துஆ செஞ்சா அல்லாஹ் அங்கீகரிப்பானா? அவர் என்ன அமல் செஞ்சார்? ரசூலுல்லாஹ் விளக்கம் அந்த செய்தியில் நம்ம பார்க்கிறோம். அவர் தன்னுடைய தாயிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டார். உங்களுடைய தாயிடத்துல நல்ல முறையில் நடந்தாங்க. அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பை பெறணும்னு சொன்னா நம்ம பெரிய காரியம் செய்யணும் இல்ல. உம்மா நம்ம இடத்துல நல்ல நடந்து, வாப்பா இடத்துல நல்ல முறையில் நடந்தாலே அல்லாஹ்வுடைய அருள் தானா வரும். பிசினஸ் டெவலப் ஆகணுமா, 10 பேரை நீங்க ஆலோசனை கேட்கறது, பெத்தவங்கள்ட்ட போய் நீங்க முதல்ல பேசணும், அவங்க இடத்துல துஆ வாங்கணும், வேணா அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். இது வரலாற்று நிகழ்வு. அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை பெறலாம் சகோதரர்களே. இன்னொரு ஒரே ஒரு அதே சார்ந்த ஒரு வரலாற்று நிகழ்வு. ஜுரேஜ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் பனி இஸ்ரவேல் காலத்துல வாழ்ந்தார். இவர் என்ன செஞ்சார் சொன்னா, ஒரு சாலிகான ஒரு அடியார், நல்ல ஒரு அடியார். அப்ப அந்த சமுதாயத்துல அவரை சில பிடிக்காதவங்க இருப்பாங்கல்ல, பொதுவா எல்லா சமுதாயத்திலும் அப்படிதானே, சில பேருடைய வளர்ச்சி சில பேருக்கு பிடிக்காது. எப்படா இவங்களை தூக்கலாம், அல்லது எப்படா இவங்களை மட்டப்படுத்தலாம், எப்படா இவங்களை கவிழ்த்து விடலாம் என்பதற்கு பல சூழ்ச்சிகள். அப்ப ஜுரேஜ் அவங்களுக்கு இந்த வேலையை பாக்குறாங்க. அந்த சமுதாயத்துல சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஜுரேஜ் ஒரு பெண்மணி, ஒரு விபச்சார பெண்மணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஜுரேஜ் மூலியமாக புள்ள பறந்துச்சு, நீங்க அவதூறு பரப்பணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த ஊர்ல சில பேருடைய இந்த சூழ்ச்சியின் காரணம் அந்த பெண்மணி குழந்தையோடு வருகின்றார். ஜுரேஜுடைய மக்கள் இருக்கக்கூடிய அவைக்கு வந்துட்டாங்க, ஊர் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காலத்துல வந்துட்டாங்க.
வந்ததுக்கு பிறகு ஜுரைஜ் அவர்களை குறித்து அந்த பெண்மணி சொல்றா, இந்த பிள்ளைக்கு தகப்பன் ஜுரைஜ் அப்படின்றாங்க. இந்த பிள்ளைக்கு தகப்பன் ஜுரைஜ் அப்படின்றாங்க. இப்ப அவங்களுக்கு ரொம்ப மனசஞ்சலம், என்னடா இது என் மேல இப்படிப்பட்ட ஒரு அவச்சரம். அவங்க தொழுதுட்டு இருந்த இடத்தெல்லாம் உடைச்சு போட்டாங்க இந்த ஊர் மக்கள். அப்படித்தானே, இன்னைக்கு யாரையாவது பத்தி ஏதாவது ஒரு தவறான செய்தி வந்தா நம்ம ஆளுங்களுக்கு அதான் கண்டென்ட். எப்படியாவது Facebook, வாட்ஸ்அப் எப்படிலாம் பரப்ப முடியுமோ போஸ்டர், பேனர் போட்டு ஒட்டிடுவாங்க. அந்த மாதிரி பனி இஸ்ரவேலர்களுடைய பண்பு அதுதான். விசாரிக்கலாம் மாட்டான், பிரச்சனை கேள்விப்பட்டானா ஆகா எப்படா நம்ம இவனை பிரச்சனை பண்ண காத்துட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவருடைய வணக்கஸ்தலம் எல்லாத்தையும் உடைச்சு போட்டு பண்ணிட்டாங்க. அப்ப ஜுரைஜ் அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு 2 நிமிஷம் அவகாசம் கொடுங்க, 2 ரக்காயத்து நான் தொழுதுட்டு வரேன் ரப்பிடத்துல. 2 ரக்காயத்து தொழுதாங்க. தொழுதுட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றி விடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கொண்டு வந்த அந்த சிறு பிள்ளையுடைய இடத்துல, இப்பொழுது நீ சொல்லு உன்னுடைய தந்தை யார் அப்படின்னு கேட்கிறாங்க. வரலாற்றுல அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் பேசிய குழந்தை 2 செய்திகள் இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, அதே மாதிரி இன்னொரு பெண்மணி ஒரு அரசனை காட்டி இது மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது இந்த ஒரு சம்பவம். அப்ப ஜுரைஜ் அவங்க சொல்றாங்க பனீஸ்வர காலத்துல வந்தாங்களே, அந்த பிள்ளை எடுத்து சொல்றாங்க, உங்களுடைய வாப்பா யாரு, இன்னார் யாரு. அப்ப அந்த பிள்ளை சொல்லுதான், இன்னார் தான் என்னுடைய வாப்பான்னு சொல்லிட்டு அமைதியாயிடுச்சு. பேசிட்டு அமைதியாயிடுச்சு. ஊர் மக்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. எல்லாரும் பார்த்தா ஆச்சு. இப்படி ஜுரைஜ் அவங்க ஏன் இந்த நிகழ்வுக்கு ஆட்படுத்தப்பட்டாங்கன்னா, ஒரு நாள் வீட்டை தொழுதுட்டு இருந்தாங்க. நஃபீலான தொழுகை, ஃபர்லான தொழுகை இல்ல, நஃபீலான தொழுகை தொழுதுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அம்மா கூப்பிட்டாங்க, ஜுரைஜா அழைச்சாங்க. அம்மா கூப்பிட்டு ஜுரைஜே அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. பையன் அந்த அழைப்பை ஏத்துக்கல, கவனிக்கல. அவர் தொழுகையில இருக்கிற யோசிக்கிறாரு, தொழுகையே அம்மா அழைப்பா, தொழுகையே அம்மா அழைப்பா, இப்படி 3 வாட்டி யோசிச்சாரு. தொழுகையை முடிச்சுட்டு தான் அவர் தன்னுடைய தாயை சந்திக்க போறாரு. அதுக்குள்ள தாய்க்கு கோவம் என்ன பண்ணாங்க, யா அல்லாஹ் ஜுரைஜ் என்னுடைய பேச்சை மதிக்கவில்லை, எங்களுடைய பேச்சுக்கு அவர் செவிசாத்தல, அதனால ஜுரைஜ் மௌத்தாவதற்கு முன்னாடி ஒரு விபச்சாரியினுடைய கண்ணில் அவரை முழிக்க பிரார்த்தனை செஞ்சாங்க. அதனாலதான் அந்த சம்பவமே நடந்துச்சு. அன்னைக்கு அந்த தாய் செஞ்ச துவா, வரலாற்றுல ஆசிரியர் சொல்றாங்க, எந்த தாயும் இப்படி துவா செய்ய மாட்டாள், ஆனா அப்படிப்பட்ட ஒரு தாயினுடைய துவாவையே அல்லாஹ் அங்கீகரித்தான். சொல்றது புரிஞ்சா? அவர் உமாக்கு எதுவும் அநியாயம் செஞ்சாரா, உமா வீட்டை விட்டு வரட்டினாரா, இல்ல உமாவை திட்டுனாரா? எதுவுமே செய்யல. தொழுதாரு, தொழுகையில விட்டுட்டு வரணுமா? அதனாலதான் முஹத்தீஸீன்கள் சொல்றாங்க, ஃபர்லான தொழுகையில உம்மா கூப்பிட்டாலும் போக முடியாது, ஆனா நஃபீலான தொழுகையில் தாய் அழைப்பு கொடுத்தால் அந்த தொழுகை நம்ம முறிச்சிட்டு தாய் அழைப்பு பதில் கொடுக்கலாம். இப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம், தொழுகையில கூட அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய நேரங்க அந்த நஃபீலான தொழுகை இருந்துச்சுன்னா அதை கூட விட்டுட்டு உங்க உம்மாவுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அப்ப அல்லாஹ் தாயினுடைய பேச்சுக்கு அல்லாஹ் எவ்வளவு மதிப்பு கொடுக்குறான். இவன் நாட்டினுடைய ஒரு முதலமைச்சரை போய் பார்க்க போறோங்க, அவரோட பேச போறோம், அவர் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம அவரோட பேசுற நேரத்துல யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாரு, அல்ல நம்முடைய ஒரு உற்ற நண்பர் கூப்பிடுறாரு, நம்ம யாரோடைய அழைப்பு முக்கியத்துவம் கொடுப்போம்? சரி, அப்படி கூப்பிட்டவருடைய அழைப்பு முக்கியத்துவம் கொடுத்தா கேட்கறது என்ன நினைப்பாரு, நான் உன்கிட்ட ஒரு மீட்டிங் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து வச்சிருக்கிறேன், என் பேச்சை மீறி நீ போறியா அப்படின்னு சொல்லி உதாசனப்படுத்துவாங்களா? எல்லாம் பாருங்க, என் பேச்சு கூட பரவாயில்லப்பா, என்னுடைய இதை கூட நீ முடிச்சுக்க, நஃபீல்ல உங்களுடைய உம்மாவுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, பெற்றோர்களுக்கு மார்க்கம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கு, உம்மாவுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கு. அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம சமுதாயத்துல இன்னைக்கு ரொம்ப பணிகள் செய்யறோம், சமுதாயத்துக்காக நம்ம அர்ப்பணிக்கிறோம். நிறைய வீட்டுல பாருங்க, வீட்டுல அம்மா அப்பா கவனிக்கிறது கிடையாது, வெளியில எத்தனையோ தாய்மார்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அவங்களுக்கு கிட்ட கொடுப்போம், அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா ரோட் கிராஸ் பண்ணி விடுவோம். வீட்லயே இருக்கிற அம்மா, பாப்பா அந்த மாத்திரையை கொஞ்சம் எடுத்தா, இதை எடுத்துக்க மாட்டியாமா, மாத்திரை மறந்துட்டாடா கொஞ்சம் வாங்கி கொடுத்து, இதெல்லாம் நீ செய்ய மாட்டா. ஆனா நம்ம ஃபிளட் வந்தா தண்ணியில நீச்சல் போட்டாது உதவி செய்வோம். இப்ப ஏன் சொல்ல வரேன்னா, முதல்ல குடும்பம், அதற்கு பிறகுதான் சமுதாயம். ரசூலுல்லாஹி அல்லாஹ் அப்படிதான் சொல்லி தரான், அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நபியே உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, எதை விட்டு? நரக நெருப்பை விட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பம், தியாகா செய்ய வேண்டியது நம்ம குடும்பம், அர்ப்பணிப்பு செய்ய வேண்டியது நம்முடைய குடும்பம், பணிவிடை செய்ய வேண்டும் முதலில் நம்முடைய தாய் தந்தையருக்கு, பிறகுதான் சமுதாயம். இதை நம்ம விலகிக் கொள்ளணும். இப்படிப்பட்ட மனநிலை உருவாகும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் சொல்லிக்கிறேன். நிறைய பெண்மணிகளும் பாத்தீங்கன்னா அப்படிதான், வீட்டுல இருக்கிற மாமியாரை கவனிக்க மாட்டாங்க,
பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வயசான மூமா அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு இவங்களுக்கு வலிக்கும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா செய்வாங்க. இது உண்மையிலேயே மார்க் அடிப்படையில் தவறு. ஃபர்லு என்ன தெரியுமா? தன்னுடைய மாமியாரை கவனிக்கிறது தான் முக்கியம். பக்கத்து வீட்டுல மாமியாரை கவனிக்கிறது பிரச்சனை கிடையாது. அல்ல ஒரு வயசானவங்களை கவனிக்கிற மார்க் அனுமதிக்கல. ஆனா இன்னைக்கு நம்ம பெண்களுடைய நிலைமையும் அதுதான். வீட்டுல போனா இந்த மாதிரியான செய்திகளை ஒரு எக்ஸ்ட்ரா சொல்றதுக்கு தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் பொருந்திக் கொள்வானாக. உங்களுடைய நேரங்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் உயர்ந்த கூலியை வழங்குவானாக என்று பிரார்த்தனை நிறைவேற்றுகின்ற ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு